நேத்து நைட்டு நீங்க பிளாக் லிஸ்ட்ல இருந்தாலும், அவங்க மனசு முழுக்க நீங்க தான் அப்படின்னு பார்த்தோம். இப்ப இந்த சனிக்கிழமை காலையில அவங்க ஃபோன கையில வச்சுட்டு, உங்க நம்பர்ல இருக்க அந்த அன்பிளாக் பட்டன அழுத்த ட்ரை பண்றாங்க. அவங்க கைகள் துடிக்குது. ஆனா, அத செய்ய முடியாம ஒரு விஷயம் அவங்கள தடுக்குது. அது ஈகோவா இருக்கலாம், சூழ்நிலையா இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு சக்தியா இருக்கலாம், ஃபேமிலியா கூட இருக்கலாம். எது அவங்கள தடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஏதோ ஒரு எனர்ஜி அவங்கள வந்து இந்த அன்பிளாக்க எடுத்துட்டு உங்ககிட்ட பேசுகிறத தடுக்குது. எதனால்? ஹாப்பி நீங்கள் ரொம்ப லாக்ட் ஆஃப் நீங்கள் கடந்து போயிட்டீங்களோன்ற பயம் தான் உங்களுக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் அவங்களோட பயத்துக்கான முக்கியமான காரணம். இது பார்த்தீங்க அப்படின்னா டு த சி நீங்கள் இப்போது இங்கே இல்லை. நீங்கள் இட்ஸ் லைக் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். நீங்கள் விலகி போயிட்டீங்க. அந்த அந்த சூழ்நிலை தான். ஓரல் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களில் ஃபோக்கஸாக இருக்கீங்க. இது பாருங்கள், ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கீங்க. ஹாப்பி. அதே மாதிரி நீங்கள் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க. அதுவும் அவங்க பார்க்குறாங்க. நீங்கள் ரொம்ப ஃப்ளெக்சிபிள், ரொம்ப ஜென்டில். ஸோ இவங்க பண்ண ஏதோ ஒரு விஷயம் தான் அவங்கள தடுக்குது. பாஸ்ட்டில் அவங்க பண்ண ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு இப்போ வந்து தடையாக இருக்கே தவிர, எனக்கு தெரிஞ்ச சூழ்நிலை அவங்களுக்கு தடையால் நீங்கள் விலகி போயிட்டீங்க. உங்களுக்குள்ளே இருக்க அந்த ஒரு நீங்கள் விலகி போனனால நீங்களே திரும்பி வருவீங்கன்னு நினச்ச அந்த பர்சன் நீங்கள் வரல. நீங்கள் உங்களில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாயிட்டீங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ரீத் இன். நீங்கள் டென்ஷன் ஆவீங்க. இந்த பர்சன் பிளாக் பண்ணோனையும் ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. அவங்கள துரத்துவீங்க, கெஞ்சுவீங்க, கதறுவீங்க. "நீ இல்லாம நான் இல்ல, இப்படியா அப்படியான்னு காலில் விழுந்து கதறுவீங்கன்னு எதிர்பார்த்த அந்த பர்சனுக்கு பெரிய ஏமாற்றம். நீங்கள் அப்படியே தலைகீழா மாறிட்டீங்க. இட்ஸ் லைக் ஃப்ளெக்சிபிள். ஓகே, இதுதான் உன் இஷ்டம்னா பண்ணு. இட்ஸ் ஓகே. நான் கெஞ்சுற மாதிரியும் இல்லை, துரத்துற மாதிரியும் இல்லை அப்படின்னு. இந்த பர்சன் இப்போ பார்த்தீங்கன்னா 10 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜியில் தான் இருக்காங்க. இதுதான் நீங்கள். தூரமாக இருக்கீங்க. எங்கேயோ தொலைதூரத்தில் இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பர்சன் கிட்டேருந்து மெசேஜ் வரும். இந்த பர்சன் உங்களோட அந்த சேட் ஹிஸ்ட்ரியில் வந்து அன்பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. பட் அந்த கில்ட் இல்லைன்னா வந்து நீங்கள் ரொம்ப பிரைட்டாக இருக்கீங்க. அவங்க ஒரு கடினமான சூழ்நிலையில் இருக்காங்க. இட்ஸ் லைக் டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்களுக்குள்ள. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. அந்த ஈகோ இந்த பர்சன் வந்து படாத பாடுபடுத்து. சரி, நான் பண்ண அவங்க வந்து பேசியிருக்கலாம்ல, என்கிட்ட 2 வார்த்தை கேட்டிருக்கலாம்ல, அது லிட்டரலாக கெஞ்சிருக்கலாம்ல. இப்போ நானே பிளாக் பண்ணிட்டு நானே எப்படி அன்பிளாக் பண்ணுவேன்? என்னோடய ஈகோ என்ன ஆகுறது? இது வந்து இந்த பர்சனுக்கு ஒரு பெரிய பெரிய தடையாக இருக்குது. அது இல்லாமல் இவங்க தான் சொதப்பியிருக்காங்க. எப்படி இப்போ நான் எந்த மூஞ்ச வச்சுட்டு போய் சொல்லுவேன்? அவங்களாம் ரீச் அவுட் பண்ணால் இப்போ வந்து எல்லாமே சரியாக இருக்கும்ல. நானும் வந்து பிரச்சனையிலேருந்து வெளியில் ஓடிருப்பேன். நீங்கள் கேள்வியே கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் தானே வரீங்க. காலில் விழ தயாராக இருப்பீங்க. ஸோ அவங்க அப்படியே அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த ஈகோ தான் அந்த பர்சனுக்கு இப்போ பெரிய பெரிய ட்ராமா, பெரிய பிளாக்கேஜும் கூட. இந்த பர்சன் ஆக்சுவலாக உங்ககிட்ட பேச துடிச்சிட்ருக்காங்க. ஒரு புது ஆரம்பத்துக்காக ஏங்கிட்டுருக்காங்க. ஆனால் இந்த ஈகோ தான் இந்த பர்சனை படாத பாடுபடுத்திகிட்ருக்கு. ஸோ இதுதான் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன். இந்த பர்சன் தனிமையில் இருக்காங்க. நைட் ஃபுல்லாக உங்களை தான் யோசிச்சுட்ருக்காங்க. இந்த பர்சன் நிச்சயமாக உங்களை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுறாங்க, இல்லைனா ஸ்டாக் பண்ணுறாங்க. நீங்கள் தான் இந்த பர்சனோட ஹோப், ட்ரஸ்ட் எல்லாமே. இப்போ இந்த பர்சனுக்கு நீங்கள் தான் எல்லாமே. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, என்ன ஏதாவது காமிக் டெட், இந்த இந்த பிளாக்கேஜ், இந்த ஈகோ என்ன ஆக போகுது, எப்படி ரிலீஸ் ஆக போகுதுங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்படியானால் தானே உங்களுக்கு லிட்ரலாக இது நடக்கும். அன்பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கங்கிறது ஓகே. பிளாக்கேஜ் இருக்குது நிச்சயமாக. 10 ஆஃப் வான்ஸ், சூழ்நிலை கைதி. குயின் ஆஃப் கப்ஸ், த ஃபூல். நிச்சயமாக இந்த பர்சன் அன்பிளாக் பண்ணுவாங்க உங்களை. கவலையே படாதீங்க. ஏன்னா இங்கே புது ஆரம்பம் ரிவர்ஸு, குயின் ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸ். இந்த பர்சன் என்ன எதிர்பார்த்து உங்களை பிளாக் பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அவங்க காலில் விழுவீங்க, நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கெஞ்சுவீங்க, நீங்களே வந்து அவங்கள துரத்தி எல்லாத்தையும் சமாதானப்படுத்துவீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஈகோ பூஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி தான் இந்த பர்சன் வந்து உங்களை பிளாக் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் லைக் ரொம்ப முட்டாள்தனமான டெசிஷன். பட் இப்போ அதுக்கான பலனை தான் அவங்க அனுபவிச்சுட்ருக்காங்க. நீங்கள் இல்லை, விலகி போயிட்டீங்க. அவங்க அனுபவித்த அன்கண்டிஷனல் லவ் இல்லை, ஒரு புது ஆரம்பம். இட்ஸ் லைக் ஃபூல்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி எனர்ஜி இருந்தது உங்களை நீங்கள் இருக்கும்போது. நீங்கள் இருந்த இடத்துல அவங்கள சுற்றி நீங்கள் இருந்தபோது அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. சில சமயங்களில் முட்டாள்தனமாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அந்த முட்டாள்தனத்தில் அவங்களுக்கு ஒரு சுகம் இருந்தது, உங்களை சுற்றி இருக்கிற அந்த தருணத்தில். ஆனால் இப்போது நீங்கள் இல்லை, அவங்க நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. இப்போ ஹெவிலி பேர்டன்ட், இந்த சுமையை சுமக்க முடியல, ரொம்ப வலிய வேதனையும் வந்து அனுபவிக்கிறாங்க. இதை இதை வந்து நிறுத்திடணும், இதை முடிச்சிடணும் அப்படிங்கிறதான் அவங்களோட ஒரே ஒரு எண்ணம்.
ஏன்னா பாட்டம் டெக்கில் 2 ஆஃப் கப்ஸ் இருக்குது. இந்த பர்சன் தான் உங்ககிட்ட வந்து காதல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறாங்க. இது வந்து இட்ஸ் லைக் ப்ராசஸ், பேக்ரவுண்ட் ப்ராசஸ். இதுதான் பிளாக் பண்ணுறது, அன்பிளாக் பண்ணுறது. நீங்கள் இது கொஞ்ச நேரம் அன்பிளாக் பண்ணி வைக்கிறது, நீங்கள் ஏதாவது மெசேஜ் பண்ணுறீங்களான்னு பார்க்குறது, இல்லைன்னு திரும்ப ஈகோவில் பிளாக் பண்ணுறது. இந்த டக் ஆஃப் வார் தான் இந்த பர்சனுக்கு வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ இதை வந்து நம்ம மாற்ற போகிறோம். எப்படின்னா, இந்த எனர்ஜியை வந்து ஒரு குட்டி ஸ்பெல், ஒயிட் ஸ்பெல் மூலம் நீங்கள் இந்த பர்சனுக்கு இருக்கிற இந்த ஈகோ பிளாக்கை கிளியர் பண்ண போகிறீங்க. நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. ஆனால் என்ன தடுக்கிறது அப்படின்னு பார்த்துட்டோம். சைக்கலாஜிக்கலில் அவங்களுக்கு வந்து ஈகோ தான் பிரச்சனை. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நீங்கள் அன்பிளாக் அப்படின்னு ட்ரை பண்ணி இந்த எனர்ஜியை ஃபஸ்ட்டு கிளைம் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு தேவை இந்த பர்சன் அன்பிளாக் பண்ணி உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது. அது நடக்கிற வரைக்கும் இந்த காதில் வந்து ஒரு டக் ஆஃப் வாரில் தான் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, உங்கள் வேலையை பார்க்குறீங்க. வாட் யூ ஷுட் டூ? நீங்கள் உங்களுக்கு ஓவரால் கைடன்ஸ், கோ வித் த ஃப்ளோ. நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை, நீங்கள் துரத்தவே வேண்டாம். கண்டிப்பாக 4 ஆஃப் வாண்ட்ஸ் ரிவர்சல் எனர்ஜி, த எம்பரர். மேபி இந்த பர்சனோட ஃபாதர் ஃபிகர் இந்த பர்சனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதுவுமே ஒரு பிளாக்கேஜாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு. 4 ஆஃப் வாண்ட்ஸ் பிளாக்கேஜ், 7 ஆஃப் வாண்ட்ஸ் பிளாக்கேஜ். ஸோ ரிவர்சல். நீங்கள் போராடாதீங்க, நீங்களே கல்யாணத்தை பற்றி பேசாதீங்க. ரெண்டுமே நீங்கள் பண்ணாதீங்க. டோன்ட் ஃபைட். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே அமைதியாக இருங்க. இது உங்களோட கைடன்ஸ். உங்களுக்கு ஒரே ஒரு கைடன்ஸாக நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. இந்த பர்சன் தான் வரணும். அவங்க பவரை கையில் எடுக்கணும். அது யாராக இருந்தாலும் அந்த பர்சன் தான் சண்டை போட்டு உங்களுக்காக வரணும். ஏன்னா நீங்கள் உங்கள் பார்ட் முடிச்சிட்டிங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஹாப்பினஸ். ரிலாக்ஸ்டாக இருங்க. ரொம்ப முக்கியமாக ஃப்ளெக்சிபிளாக இருங்க. சில விஷயங்கள், சில டேர்னிங் பாயிண்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையில் எப்போ வரும் தெரியாது. இது மாதிரி திடீர்னு அந்த பர்சன் அன்பிளாக் பண்ணி உங்ககிட்ட பேசுவாங்க. ஸோ அதுக்கெலாம் ஃப்ளெக்சிபிளாக இருங்க. அதே சமயம் துரத்தாதீங்க. நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. மெயினாக நாம் இப்போது ஒயிட் ஸ்பெல்க்கு போக போகிறோம். அது முடிச்சுட்டு இந்த பர்சன்கிட்டேருந்து ஸ்பெஷல் மெசேஜஸும் இருக்குது. ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையானது ஒரு ஒயிட் கேண்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேட் இல்லைனா ஒரு கப், கொஞ்சம் கல்லுப்பு தான் வேணும், தூளுப்பு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் பேப்பர் அண்ட் க்ரீன் பென் இல்லைனா ப்ளூ பென் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையானது இது மட்டும்தான். ஒரு ரிலாக்ஸ்டான ஸ்பேஸில் உட்காந்துக்கோங்க. தரையில் உட்காராதீங்க, மேட் போட்டுக்கோங்க. இல்லைனா உங்கள் பெட்டு க்ளீனாக இருக்குன்னா யூ கேன் டூ இட். பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, என்ன கேண்டில் யூஸ் பண்ண போகிறீங்க. இல்லை உங்கள் டேபிள், தட்ஸ் பெஸ்ட் பிளேஸ். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு அந்த நீங்கள் உட்கார இடத்த ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கல்லுப்பை அந்த பிளேட்டில் இல்லைன்னா அந்த பவுலில் பரப்பிட்டு அந்த கேண்டில் நடுவில் வச்சுடுங்க. அந்த கேண்டிலை ஏற்றி வச்சுட்டு அந்த ஒயிட் பேப்பரில் உங்களுக்கு என்ன பிளாக்கேஜ், உங்களுக்குள்ளே என்ன தடை, என்ன சண்டை எல்லாத்தையும் எழுதுங்க. உங்கள்கிட்ட நிறையா பிளாக்கேஜ் இருக்குது அப்படின்னா நிறைய பெரிய பேப்பராக வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் எழுதி தீர்த்துருங்க. அந்த பேப்பரை எழுதி தீர்த்துட்டு அந்த கேண்டில் எரியிற வரைக்கும் அந்த கேண்டிலுக்கு அடியில் வச்சுருங்க. அந்த கேண்டில் எடுத்திங்கன்னா என்ன கப் பிளேட் வைக்கிறது அதுக்கு தான். அதுக்கு கீழே அந்த பேப்பரை வச்சுருங்க. அந்த கேண்டில் எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அது அப்படியே இருக்கட்டும், நீங்கள் தொட வேண்டாம். அது ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும் உங்களால் முடியும் அப்படின்னா. இல்லைன்னா அந்த பேப்பரை மட்டும் உருவிங்கன்னா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சு அந்த பேப்பரை வேறு ஏதோ ஒரு மேட்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணியோ இல்லைனா வந்து வேறு எதுலையோ எரிச்சிட்டு இந்த கல்லுப்பு அந்த பேப்பர் எல்லாத்தையும் தண்ணியில் கரைச்சிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ராப்பராக எப்படி ரெடியாகி கிளம்புவீங்களோ அந்த மாதிரி ரெடியாகி கிளம்பிக்கோங்க. வீக்கெண்ட் தான், பட் இதுக்கப்புறம் நீங்கள் கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் யூ ஹேவ் டு டேக் பாத். நீங்களும் கிளென்ஸ் பண்ணிக்கணும், அது ரொம்ப முக்கியம். நீங்கள் கிளென்ஸ் பண்ணும்போது சால்ட் யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் ரிச்சுவல். இது வந்து பிளாக்கேஜ், நீங்கள் என்ன பிளாக்கேஜ் எழுதியிருக்கீங்களோ அதை ரிலீஸ் பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஏன்னா உங்களுக்கு பிளாக்கேஜ் என்னங்கிறத நம்ம கிளியராக பார்க்குறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்குறோன்னு சொன்னோம், ஸ்பெஷல் மெசேஜஸ். உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க, அதில் ஏதாவது தடைகள் இருந்ததுன்னா கிளாரிஃபை பண்ணுவோம். ஸ்பெஷல் மெசேஜஸ் ஃப்ரம் திஸ் பர்சன் ஸ்பிரிட்ஸ். இஃப் ஐ ஆஸ்க்ட் யூ டு ஸ்டே, வுட் யூ லீவ்? ஐ ஹோப் யூ வில் வெயிட் ஃபார் மீ. நான் உன்னை காத்துருன்னு சொல்லியிருந்தேன்னா நீ எனக்காக காத்திருந்திருப்பியா என்னை விட்டு போகாமல்? அப்படிங்கிறது இந்த பர்சனோட பெரிய கேள்வி. ஏன்னா இப்போ நீங்கள் இல்லை போயிட்டீங்க. ஒருவேளை நான் எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன், எனக்காக காத்திருந்திருப்பியோ அப்படின்ற கேள்வி இந்த பர்சனுக்கு நிறையா இருக்குது. ஐ ஹோப் நீங்கள் போயிருந்தாலும் இந்த காதலுக்காக வெயிட் பண்ணுவீங்கிறது நம்பிக்கை, அவங்களோட நம்பிக்கை. ஐ ஹோப் யூ வில் வெயிட் ஃபார் மீ. என்னை விட்டு போக மாட்டேன்ற நம்பிக்கை எனக்கு இன்னும் இருக்குது அப்படின்னு. அதனால தான் நம்ம இந்த பிளாக்கேஜை ரிலீஸ் பண்ணுறோம். ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ். இந்த பர்சன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நிச்சயமாக பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் ஸ்பேஸ்.
இந்த பர்சனுக்கு இப்போ அந்த ஈகோ ஸ்ட்ரகிள் தான் போயிட்டுருக்கு. அந்த தனிமை ஏன்னா நம்ம ஹெர்மிட் கார்டு பார்த்தோம். அந்த தனிமை தான் அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் புரிய வைக்கும். ஆ டெவில் எனர்ஜி ஐ வாண்ட் டு கெட் யூ ட்ரங்க். உங்களை குடிக்க வச்சு பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. ஓ மை காட்! 2 செக்ஷுவல் கார்டு. செக்ஸ் வித் யூ ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ இந்த பர்சனுக்கு கொஞ்சம் பேட் தாட்ஸும் இருக்குது. லவ்வில் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் செக்ஸ் வந்து பார்ட் ஆஃப் லைஃப். பட் இந்த பர்சனுக்கு எப்படி இருக்குது இந்த பர்சனோட தாட் ப்ராசஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களை செட்யூஸ் பண்ணணும், உங்களை வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஏன்னா வென் யூ ட்ரிங்க் உங்களுக்கு உங்களோட சென்சஸ் இருக்காது. ஸோ அந்த டைமில் உங்களை உங்கள் லைஃப்பை உங்களை கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் ஃபுல் சென்ஸில் இருந்தீங்க அப்படின்னா அந்த பர்சனை ரிஜெக்ட் பண்ணிடுவீங்கன்ற பயம் அந்த பர்சனுக்கு. பட் வை திஸ் நெகட்டிவ் தாட், வை திஸ் டார்க் எனர்ஜி? அதுக்காக கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. பட் இன்டென்ஷன் இஸ் நாட் பியூர். நைட் ஆஃப் சோர்ட்ஸ். ஓ மை காஷ், த லவர்ஸ். வெயிட், லெட் மீ see this. 8 of swords, 7 of pentacles, again இந்த கிளாஷ் எனர்ஜியே வந்துட்டுருக்குங்க பாருங்கள். நைட் ஆஃப் கப்ஸ் அண்டு நைட் ஆஃப் சோர்ஸ் 2 பேர் இருக்காங்க உங்கள் எனர்ஜியில். காதில் சொல்கிறவங்க எல்லாம் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களோட லவ் ஒன்று தான். அந்த பர்சன் இப்போ உங்களோட ஜென்யூன் லவ். டு பி ஃப்ரேங்க், இங்கே பாருங்கள், நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறது உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டு தான். இந்த பர்சன் உங்களை ஏமாற்ற ட்ரை பண்ணுறாங்க. ஒரு பர்சன் உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களோட காதலை மேனிப்புலேட் பண்ணி உங்களை அடையணும். அதனால தான் இந்த ட்ரங்க்கு, இந்த செக்ஸ் வித் யூ இதெல்லாம் உங்களை வந்து செட்யூஸ் பண்ணி ட்ராப் பண்ணணுன்னு பார்க்குறாங்க. உங்களோட காதல் ஒன்று தான், அது நைட் ஆஃப் கப்ஸ். அவங்கள தான் நீங்கள் கல்யாணம் பண்ணி போகிறீங்க. அவங்க தான் உங்களோட காதல். அதனால தான் இங்கே வந்து உங்களுக்கு இந்த 4 of wands ரிவர்சல். பிகாஸ் யூ ஆர் நாட் மேரியிங் திஸ் பர்சன். யூ ஆர் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போது உங்களுக்கு டிவைன் கவுண்டர் பார்ட். இந்த செக்ஸ் வித் யூ எனர்ஜியை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போதில்லை. தட்ஸ் வை வி காட் திஸ் 4 of wands in ரிவர்சல் எனர்ஜி. அதனால தான் இங்கே ரிவர்ஸில் இருக்குது, இங்கே அப்ரைட்டில் இருக்குது. ஸோ அகெயின் கிளாஷ் எனர்ஜி இருக்குது. பி கேர்ஃபுல். நீங்கள் வந்து டிவைன் ஃபெமினின் உங்களை ட்ராப் பண்ணதுக்கு யாரோ ஒருத்தங்க கண்ணு வச்சு சுற்றிட்டுருக்காங்க. நிறைய ஸ்பெல் ஒர்க் பண்ணுறாங்க, ட்ராப் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் வேணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன். மேபி நீங்கள் இவங்களை ரிஜெக்ட் பண்ணிக்கலாம், அவங்களோட பாஸ்ட்டாக இருக்கலாம். இல்லைனா இந்த பர்சன் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு பயந்துட்டு சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது நீங்கள் வேணும்னு நினைக்கிறாங்க. அதை வந்து தப்பான வழியில் அடைய முயற்சி பண்ணுறாங்க. ஸோ ஜஸ்ட் பி கேர்ஃபுல். ஏன்னா 5 of swords எப்பாடுபட்டாவது உங்களை வந்து அடையணும் அப்படின்னு நினைக்கிறேன். 5 of swordsனால் ஏமாற்ற கூட தயாராக இருக்காங்க. ஏமாற்ற, துரோகம் பண்ண, லைக் துரோகம்னா பச்சை துரோகம் பண்ணுறதுக்கு கூட தயாராக இருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நைட் ஆஃப் சோர்ஸ். இந்த பர்சன் செட்யூஸ் பண்ணுறது லைக் எ ஜென்யூன் லவ். இது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இந்த பர்சன் உங்கள் கூட நிலையாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த பர்சனுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குது. கான்டாக்ட்ஸ் அப்படின்னா ஃப்ளிங்ஸ். இந்த பர்சன் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. நீங்கள் மட்டுமே அவங்களோட ஒரே ஒரு செக்ஷுவல் பார்ட்னர்னு சொல்ல முடியாது. இட்ஸ் நாட் அ ஜென்யூன் லவ். இந்த பர்சன் வந்து ஃபிசிக்கலாக இருக்கிறது. இட்ஸ் லைக் இப்போது இது கிடைக்குதா, இது எப்படியாவது அடைஞ்சிட்டு இது 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 நம்ம டார்கெட்டை ரீச் பண்ணிட்டோன்னா ஓடி போயிடுவாங்க. ஆஃப்டர் செக்ஸ் திஸ் பர்சன் உங்களோட இருக்க மாட்டாங்க. தே வில் டிஸப்பியர். ஸோ எப்போவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கல்யாணன்ற கான்செப்ட் இல்லை அப்படின்னா தூக்கி போட தயங்காதீங்க. இதுதான் நீங்கள் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு கீ பாயிண்ட். ஏன்னா உங்களை கண்கள் கட்டப்பட்டிருக்கு. 8 of swords. இந்த பர்சனை நம்பினீங்க, முடிஞ்சு போயிட்டீங்க. உங்கள் வாழ்க்கை கந்தல் தான். 7 of pentacles. நீங்கள் இவ்வளோ நாளாக சேர்த்து வச்ச, கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்க விஷயங்கள் எல்லாமே வந்து உங்கள் கை நழுவி போகும். அதாவது உங்களோட உண்மையான காதல் உங்கள் கை நழுவி போகும். ஸோ இது ஜென்யூன் லவ் உங்களை நோக்கி வர்றது நைட் ஆஃப் கப்ஸ். அவங்க தயங்கி தயங்கி தான் வரப்போகிறாங்க. ஸோ அந்த கேப், இது 2 நாளாக இதே எனர்ஜி தான். அந்த கேப் அந்த பர்சன் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. யூஸிங் ஸ்பெல், இந்த மாதிரி செடக்ஷன், இந்த மாதிரி உங்களை தப்பான வழியில் எடுத்துகிட்டு போய் உங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறது. உங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்க ஃபார் ஷோர். உங்களை பிளாக் பண்ண, உங்களை கண்ட்ரோல் பண்ணினா, உங்களை கண்ட்ரோல் பண்ணலைன்னா நீங்கள் உங்களுக்கு கிடைக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அவங்க இல்லாமையும், பொறாமல். ஸோ ஜஸ்ட் பி கேர்ஃபுல். இந்த ரீடிங் பியாண்ட் டைம் போயிட்டுருக்கு. ஸோ ஜஸ்ட் பி கேர்ஃபுல். ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.